ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அமாவாசை நாளில்தான் வருகிறது. தமசாகும் இருளை நீக்க நாம் நம் வீடுகளை விளக்குகளால் அலங்கரிக்கிறோம். வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் கூடவே கழிவு நீரோடைகளையும் கூட சுத்தம் செய்கிறோம். எங்கும் அழுக்கோ அல்லது எதிர்மறை சக்தியின் ஒரு சுவடோ கூட இல்லாமலாக்க விளக்குகளை ஏற்றி வைக்கின்றோம். இது வெளிப்புறத்தை சார்ந்த சுத்தமாகும். அம்மாவின் உபதேசம் என்னவென்றால், தீபாவளியானது அகத்தில் உள்ள தீமையின் இருளகற்றி நன்மையின் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதையே குறிக்கிறது. அயோத்தியின் மக்கள் தீபாவளி திருநாளில் ஸ்ரீராமரை வரவேற்றது போல் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் உறையும் இறைவனை நம் இதயத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். உண்மையில் இதுவே தீபாவளி நமக்கு நினைவூட்டும் தத்துவமாகும். இதயத்தின் ஒரு ஓரத்தில் கூட ஆசை, கோபம், பேராசை, விருப்பு வெறுப்பு, அகம்பாவம், பொறாமை போன்ற எதிர்மறை குணங்கள் சிறிதளவும் இருக்கக்கூடாது. ஆனால் நாம் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறோமா? இல்லையே. எனவே நரகத்தை ஒத்ததான தேகமே நான் எனும் உணர்வை தாண்டி உயர்ந்தெழும் முயற்சியில் அக இருளை நீக்க உள்ளத்தில் ஒரு விளக்கேற்றுவோம். அன்பின் ஒரு விளக்கு, கருணையின் ஒரு விளக்கு, நம்பிக்கையின் ஒரு விளக்கு, பக்தியின் ஒரு விளக்கு. 4 திக்கிலும் இந்த 4 விளக்குகள் ஏற்றப்பட்டால் ஒவ்வொரு கணமும் ஒரு தீபாவளியாக மாறிவிடும். அப்போது பொன்னொளி வீசும் நம் இதயத்தில் நுழைந்து குடியிருக்காமல் போக இறைவனால் முடியவே முடியாது. அதற்காக அயராது உழைக்கும் அம்மாவின் குழந்தைகளான நாம் நமது இதய தாமரையில் விற்றிருக்க அம்மாவின் அன்போடு வரவேற்போம். தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து எம்மை ஒளிக்கு அழைத்துச் செல்வாயாக. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനൈവർക്കും വണക്കം. അന്തനെ കാണും നോക്കി സഹതപിച്ചുകൊണ്ട് അന്തന് യാതൊരു ഗുണം കിട്ടാൻ പോകുന്നില്ല, വെളിച്ചം കിട്ടാൻ പോകുന്നില്ല. അപ്പം നമ്മൾ വഴികാട്ടിയാകാം. നമുക്കൊന്നും കൊടുക്കാനില്ലെങ്കിലും അവിടെ നിന്ന് കിട്ടുമെന്ന് പറയുന്നത് ഒരു വഴികാട്ടിയാണ്. நம் முன்னோர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. கடைகளில் கூட நமக்கு பொருட்களை எடுத்து தரும் பொழுது நமது பையில் கொஞ்சம் கொசுறு போட்டு தருவார்கள். வியாபாரமே ஆனாலும் வீடுகளிலும் அப்படித்தான். அம்மாவின் அம்மா கொடுக்கும் பொழுது பாத்திரத்தில் சற்று அளவுக்கு அதிகமாகவே போட்டு கொடுப்பார். இன்றைய நிலைமையோ, இத்தனை சர்க்கரை வேண்டுமா, இத்தனை தேயிலை வேண்டுமா, இத்தனை பால் வேண்டுமா, இத்தனை டீ கொடுக்க வேண்டுமா, எப்படி குறைப்பது என்றே பார்க்கிறோம். அன்றும் வியாபாரம் இருந்தது, ஆனால் அதில் ஒரு நன்னெறியை கடைபிடித்தனர். இன்று நன்னெறி இல்லை. ஒரு எந்திர மனிதனைப் போல காரியத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றனர். இன்றைய நிலைமை இப்படி. பரஸ்பர நம்பிக்கை இல்லை. இன்று அன்பு அறவே நஷ்டமாகிவிட்டது. ஆசை இருந்தால் துக்கமும் இருக்கும். வெயிலும் மழையும் போல, இரவும் பகலும் போல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கோபமும் துக்கமும் வருத்தமும் உண்டாகலாம். நமது பற்றுதான் துக்கத்திற்கு காரணம். விரிகின்ற பூவின் அழகை ரசிப்போம். அது வாடி விழுந்தாலும் அதை ஏற்கும் மனம் நமக்கு வேண்டும். இறைவன் தந்ததை அவரே எடுத்துக்கொண்டார் என்று நினைத்து நம்முடைய மனதை சமாதானப்படுத்த முயல்வோம். இல்லாவிடில் துன்பமே. அத்தகைய மனப்பான்மைதான் ஆன்மீகவாதிகளுக்கு வேண்டும். அதனால் தான் அம்மா சொல்வது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் அதில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். லாபம் வரும்போது ஆகாயம் வரை துள்ளுவோம், நஷ்டம் வந்தால் கப்பல் போல மூழ்கி போவோம். போட்ட பணத்தில் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். லாபத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நஷ்டத்தில் தற்கொலை செய்கின்றனர். அப்படிப்பட்ட மனோபாவத்தால் தான் மக்கள் துன்பப்படுகின்றனர். நம் மனமே அனைத்திற்கும் காரணம் என்று கூறப்படுகிறது. நமது வாழ்வே மற்றவர்களுடைய சொல்லில்தான். ஒருவர் நம்மை புகழ்த்தி பேசினால் பயங்கர சந்தோஷம், தாழ்த்தி பேசும்போது கோபமும் துக்கமும். நம்முடைய மனதை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. ஆமை
ஓட்டிலிருந்து தலை நீட்டும். ஏதாவது ஆபத்தை கண்டால் தலையை உள்ளே இழுத்து அசையாமல் கிடக்கும். அதுபோல பிரச்சனைகள் உண்டாகும் போது நாம் மனதை உள்முகமாக இழுத்துக்கொள்ள முயல வேண்டும். அதுவே நமக்கும் பாதுகாப்பு, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு. அப்படி பயிற்சி செய்ய வேண்டும். சாஸ்திரம் படித்தவர்களால் அப்படி விலகி நின்று காண இயலும். விலகி நின்று காண்பது என்பது ஒவ்வொன்றின் இயல்பையும் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பது. பொருட்களில் அல்ல ஆனந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சிகரெட் பிடிப்பதில் ஆனந்தம் கொள்கிறார், வேறொருவர் மூக்கை பிடித்து கொண்டு ஓடுகிறார். ஆக ஒருவருக்கு சந்தோஷம் தரும் ஒரு பொருள் மற்றவரை மூச்சு முட்ட வைக்கிறதென்றால் பொருளில் மகிழ்ச்சி உண்டு என்று எப்படி சொல்ல? சில விமான நிலையங்களில் புகைப்பிடிக்க தடையுண்டு. முன்பெல்லாம் விமானத்தின் பின்பகுதியில் புகைப்பிடிப்பதற்கென ஒரு இடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது கண்டிப்பாக புகைப்பிடிக்க கூடாது. சிலருக்கு இஷ்டமில்லை என்பதால் தானே இப்படி. ஆக மனதிற்கு இஷ்டப்பட்டு செய்யும் போதுதான் அதை ரசிக்க முடிகிறது. மனதுதான் இன்பத்தையும் துன்பத்தையும் தருகிறது. மனதின் இயல்பை புரிந்து கொண்டு எதையும் விலகி நின்று காண்பது என்பது அடுத்த வீட்டில் நடக்கும் ஒரு நிகழ்வை காண்பது போல. சம்பந்தமில்லாதவர்களின் வீட்டில் நடப்பதை நாம் எப்படி காண்போம்? அதுபோல நாம் விலகி நின்று காண வேண்டும். சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளும் போது நமக்கு விலகி நின்று காண இயலும். காலை எழுந்தவுடன் வழக்கம் போல் செய்தித்தாளை படிப்போம். எங்கெல்லாம் விபத்து நடந்தது என்று சுவாரஸ்யமாய் படிப்போம். நமக்கு சம்பந்தம் இல்லாததால். எங்காவது நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தால் அதை பற்றியும் தைரியமாய் வாசிப்போம். காரணம், நமது உறவினர்கள் யாரும் அங்கில்லை. அப்படி இருந்திருந்தால் நிலநடுக்கம் என்று கேட்டாலே நாம் நடுங்குவோம். பற்றுதான் இதற்கெல்லாம் காரணம். இங்கே மற்றவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் இது எனது பிரச்சனையல்ல என்று ஒதுங்க வேண்டும் என்பதல்ல. நமக்கு கருணை அவசியமே. ஆனால் ஒரு குருடனின் மீது பரிவு காட்டுவதன் மூலம் அவருக்கு பார்வையொன்றும் கிடைக்கப் போவதில்லை. அவருக்கு நாம் வழிகாட்டியாகலாம். நம்மால் கொடுக்க முடியாவிட்டாலும் எங்கு சென்றால் உதவி கிடைக்கும் என்று சொல்வதும் ஒரு உதவிதான். குறைந்தது அவருக்கு சாலையை கடக்க உதவலாம். அப்படி உதவி செய்வதற்கு கருணை அவசியம்.
ஆன்மீகம்தான் இந்திய கலாச்சாரத்தின் அடித்தளம். அம்மாவுடன் யாத்திரை செய்யும் போது இடையில் எங்கே நிறுத்தினாலும் சரி, அது ஆன்மீகம் மனம் கமழும் தெய்வீக இடமாக மாறிவிடும். சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த நேரம். ஹைதராபாத் செல்லும் வழியில் அம்மாவின் குழந்தைகளைக் கொண்ட யாத்திரை குழு பாலைவனம் போன்ற வெறிச்சோடிய ஒரு இடத்திற்குள் நுழைந்தது. பக்தர்கள் அம்மாவுடன் எவ்வளவு நேரம் செலவிட்டாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்கள் தெய்வத் தாயை முதலில் சந்திப்பது போலவே உற்சாகத்துடன் இருப்பார்கள். அந்த அன்பு ஒருபோதும் தளராத அன்பு, எப்போதும் புதுமையும் புத்துணர்வும் கொண்ட அன்பு. அம்மா உடலெடுத்து வந்திருப்பது தன் குழந்தைகளுடன் ஆடி கழிப்பதற்காக மட்டுமல்ல, தாம் யாரெனும் உண்மையை அவர்கள் அறியவும் இறை அனுபூதி பெறுவதற்கான முயற்சியில் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவுமே ஆகும். அவர்களுடன் அமர்ந்து தியானிக்கவும், இலக்கை நோக்கி அவர்களை உந்திவிடவும் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் அம்மா தவறவிடுவதில்லை. பிரசாதத்திற்குப் பிறகு ஒரு பக்தை அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டார். அம்மா, எங்களுக்கு குடும்பம் இருக்கு. எங்கள்ல நிறைய பேருக்கு காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எந்த மாதிரியான தினசரி சாதனையில நாங்க கவனம் செலுத்தணும்? உலகியல் வாழ்க்கையில எப்படி நாங்க ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறது? அம்மா பதிலளித்தார். ஒரு சத்குருவின் சந்நிதியில் வாழ்வது நீரோட்டத்தின் திசையில் படகு செலுத்துவதை போன்றது. உங்களால் சாதனை செய்ய முடியாவிட்டாலும் உங்களது மனப்பாங்கு மிகவும் முக்கியமாகும். அர்ச்சனை, ஜபம், தியானம் போன்ற உங்களுக்கு ஒத்து வருகின்ற சாதனையை தேர்வு செய்து கொள்ளலாம். அம்மா எந்த ஒரு குறிப்பிட்ட பயிற்சியையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அவை எல்லாவற்றின் அடிப்படையான சக்தி ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குருவின் சாநித்தியமானது பாலில் சிறிது தயிரை சேர்ப்பது போன்றது. காலப்போக்கில் அது உரிய பலனை அளிக்கும். இத்தனை நாளாக இந்த உலகை உண்மையாக கருதியே வாழ்ந்து வந்திருக்கிறோம். நமது பழக்க வழக்கங்கள் நம்மை விழுங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையை மாற்ற ஆன்மீக ஒழுக்கம் தேவை. அதுவே நமது பழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக பாதையில் உள்ள சில தடைகளை நீக்குவதற்காகவே
இந்த உலகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புழுக்கள் கூட பிறந்து இனப்பெருக்கம் செய்து இறந்து விடுகின்றன. மனிதராய் பிறந்திருக்கும் நமது குறிக்கோள் இறை அனுபூதியே ஆகும். இது நமக்கு மட்டுமல்லாமல் உலகிலுள்ள அனைவருக்கும் உதவக்கூடியதாகும். அம்மா தன் குழந்தைகளுடன் பஜனைகள் பாடினார். தான் சஞ்சரிக்கும் ஆனந்த லோகத்திற்கு அங்கிருந்த அனைவரையும் அழைத்துச் சென்றார். லோகபாலம் அதீந்தம் முகுந்தம் வசும் வைஷ்ணவம் விஷ்ணுமாத்யம் நமாமி. ஷாமவர்ணம் விதம் வாரிஜாக்ஷம் முதாச்சார்யரூபம் சதா மால்யதாதம் பிரியம் லோகபாலம் அதீந்தம் முகுந்தம் வசும் வைஷ்ணவம் விஷ்ணுமாத்யம் நமாமி. करे पाञ्चजन्यं तनो पीतवस्त्रं महाविश्वरूपं महाविष्णुदेवम्. गले पुष्पहारं सदा धारयन्तं चतुर्बाहुरूपं ऋषिकेशदेवम्. समुद्रे वसन्तं पुरारिं महेन्द्रं वसुं वैष्णवं विष्णुमाद्यं नमामि. वसुं वैष्णवं विष्णुमाद्यं नमामि. அம்மாவின் யாத்திரை நாட்கள் அவருடன் யாத்திரை செய்யும் குழந்தைகளின் இதயங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது மட்டுமல்லாமல் அந்தந்த நகரங்களில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் உள்ளூர் பக்தர்களுக்கும் உற்சாகமூட்டுகின்றன. நீண்ட பயணத்திற்குப் பிறகு ஐதராபாத் வந்தடைந்த அம்மா ஓய்வெடுப்பதற்கு பதிலாக மாலையில் உள்ளூர் பக்தர்களை சந்தித்தார். வாஞ்சையுடன் அவர்களிடம் பேசி உணவளித்து அவர்களுடன் தியானித்து பஜனை பாடி 1 வருட காலமாக அவர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த பொன்னான தருணங்களை அளித்து மகிழ்வித்தார். அடுத்த எபிசோடில் முத்து நகரமான ஹைதராபாத்தில் அம்மாவின் பொது நிகழ்ச்சியில் பங்கு கொள்வோம்.